என்னங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்கங்க. எங்க கிளம்பிட்ட காலையிலேயே? எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேர் கட் பண்ணி அழகா இருக்காங்கங்க. நானும் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வரேங்க. இந்த வாங்கிக்கோ. 1000 ரூபாய் தானங்க கேட்டேன், எதுக்குங்க 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? உன் முகர கட்டி என்னைக்காச்சும் கண்ணாடியில பார்த்திருக்கியா? அந்த முடி மட்டும் தான் உனக்கு கணக்கு தெரியுதா? உன் மூஞ்ச பார்க்கவே சைக்கிள. கொஞ்சம் ஃபேஷியல் ஏதாச்சும் பண்ணிட்டு வா. எங்க கம்பெனில வேற ஒரு கெட் டுகெதர் இருக்கு. கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கும். உங்க முகர கட்டி ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாத்துட்டீங்களா? எனக்கு என்ன ஹீரோ மாதிரி இருக்கேன் பாக்குறதுக்கு. ஹீரோ இல்ல, அந்த வில்லன் இருப்பான் பாத்தீங்களா? அந்த வில்லனுக்கு அந்த சைடு வில்லன் இருப்பான் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கீங்க. ஏதோ தெரியாதனமா எங்க அம்மா அப்பா உங்க தலையில மாட்டி விட்டாங்க. நீங்க ஹீரோ நினைப்பா மனசு ஹீரோ. ஹீரோவை பாத்துருக்கீங்களா? மூவி போட்ட படங்க மாதிரி இருக்கு உங்க மூஞ்சி. நிறுத்து போ, போயிட்டு வா. பாருங்க எப்படி வர்றேன் நானு. அக்கா அக்கா ரெடி ஆயிட்டீங்களா? அக்கா வாங்கக்கா போவோம். என்னங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்க எப்படின்னா இருக்கீங்க? அண்ணா என்னண்ணா ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சல் என் வீட்டுக்கா இருக்கு. ஹீரோ பாத்துருக்கேன் எனக்காச்சும் ஏதாச்சும் படத்துக்கு போயிருக்கியா? வா உன்னை கூட்டிட்டு போறேன். என்னக்கா இப்படி சொல்றீங்கக்கா? அவளுக்கு போறாம என்னைய பார்த்து. நீ என்னைய பார்க்க வந்தியா? என் வீட்டுக்கார பார்க்க வந்தியா? அக்கா என்னக்கா இப்படி கோவப்படுறீங்க? வா போலாம். நான் போயிட்டு வரேன்னா. வாங்க போயிட்டு வாங்க. இக்கடி வந்துட்டு போங்க. என்ன ஏன் டீ காபி போட்டு தர கால் இல்லையா வீட்டுல? பார்லர் சூப்பரா இருக்குல்ல? ஆமாக்கா. வாங்க மேடம். மேம் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ ப்ளீஸ்? தசு புசுன்னு சொல்கிறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியலக்கா. ஓ இங்கிலீஷ் கூட புரியாதுன்னு மேக்கப் பண்ண வந்துருக்கீங்க. மேம் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க மேம். எனக்கு இந்த ஸ்டேர் கேஸ் கட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டு வேணும். ஸ்டேர் கேஸ் கட்டு? அது என்ன கட்டு மேடம்? இந்த படிப்படியாக இருக்கும் பார்த்தீங்களா, படிக்கட்டு, அந்த படிக்கட்டு தான் வேணும். ஓ யூ மீன் ஸ்டெப் கட்டிங்? அந்த படி தான் வேணும். உங்களுக்கு என்ன ஹேர் கட் வேணும்? இந்த ஆல்பபெட்ல ஒரு கட் பண்ணுவாங்கல்ல, இந்த பிள்ளைங்க ஏபிசிடி படிக்கிறாங்க பார்த்தீங்க, அதில் ஏதோ ஒரு கட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டு வேணும் எனக்கு. ஓ மேம் யூஆ வியா மேம்? ஏன்பா ஏபிசி அதெல்லாம் இல்லையா? வேணும் உங்கள் தலையை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேம். ஐயோ வேண்டாப்பா, கொஞ்சம் அழகான ஹேர் கட்டாக பண்ணி விடுங்க. ஓகே மேடம் பண்ணிடலாம் மேடம். இந்த முகம் அழகாகிறதுக்கு என்னத்தையும் பூசி விடுவீங்கல்ல, இந்த மண்ணு மாதிரி என்னத்தையும் பூசி கொஞ்ச நேரத்துக்கு உட்கார வச்சிருவீங்க. அப்புறம் இந்த கண்ணில் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஓ யூ மீன் ஃபேஷியல்? அது என்ன ஷல்லோ எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. என் முகம் அப்படியே பளபளன்னு இருக்கணும். அப்படியே ஐஸ் வர்ற வரைக்கும் தங்கச்சியை தெரியணும். நான் வந்து அப்படியே நயன்தாரா மாதிரி இனி ஆக்கி விட்டுருங்க மேடம். அந்த கண்ணெல்லாம் உருட்டி நான் பார்க்கும்போது அப்படியே நயன்தாராவை பார்த்த மாதிரி இருக்கணும். 2 பேரையும் பார்த்தா ஐஸ்வர்யாவும் நயன்தாரா மாதிரி தான் இருக்காளுங்க. அவங்க தால எப்படி தான் கஸ்டமர்ஸ் வந்து சேர்றாங்க நம்ம கிட்ட. மேடம் ஹேர் கட்டுக்கு வந்து 1000 ரூபாய் ஆகும் மேம். ஃபேஷியல் பண்றதுக்கு வந்து 4000 ரூபாய் ஆகும் மேடம். மொத்தத்துக்கு 5000 ரூபாய் ஆகும் மேடம். 5000 ரூபாயா? பாப்பா 5000 ரூபாய்க்கு நான் என்னென்னலாம் வாங்கிக்கிடுவேன் மேடம். இவ்வளோ ஆகும், பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லாட்டி கிளம்பலாம் மேடம். நீங்க அக்கா நானே பண்ணக்கா, எனக்கெல்லாம் 5000 ரூபாய் இல்லக்கா. மேடம் எனக்கு பண்ணிருங்க மேடம். சரி வாங்க மேம் போலாம். வெயிட் பண்ண எனக்கு மேடம். அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துருங்க. சாந்தி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, நல்லா இருக்கு தெரியுமா? அக்கா வேண்டாக்கா எனக்கு. மேம் அப்படியே ரிலாக்ஸ்டா படுத்துருங்க மேடம். மேடம் நல்லா இருக்கா மேடம்? சுகமா இருக்குது, தூக்கமா வருது நீங்க அப்படியே மசாஜ் பண்ணும் போது. க்ரீமை தான் நம்ம வீட்லயே வாங்கி நம்மளே இப்படி தேய்ன்னு தேய்ச்சிக்கலாமே. நீங்க வீட்லயே வாங்கி தேய்ச்சிக்கலாம்னா நாங்க எதுக்கு மேடம் இவ்வளவு ரூபா போட்டு கடவை திறந்து வச்சிருக்கோம்? தேய்க்கிறதுல நாங்க தேய்க்கிறதுல வித்தியாசம் இல்லையா மேடம்? என்னம்மா பண்ற? ஒரு சுத்தி இப்படி சுத்துற, ஒரு செத்து உள்டாவா சுத்துற, இப்படியே மாத்தி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிற. அப்புறம் மேலையும் கீழையும் தேய்ன்னு தேய்க்கிற. இது நான் படிக்கிட மாட்டேனாக்கோ போய் உனக்கு 5000 ரூபாய் கொடுக்க நானு. சாந்தி பேசாம இதே சாந்தி. அக்கா நீங்க காசை வேஸ்ட் பண்றீங்க அக்கா. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு என்னங்க பண்ணுது? பேசாம இருங்க, இந்த டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, இல்லாட்டி அந்த பக்கம் போய் உட்காருங்க. நீ எப்படி செய்யறேன்னு பாத்துட்டு இருக்கேன்ல அக்கா. அடுத்த டைம் நானே உங்களுக்கு இப்படி அழகா பண்ணி விட்டுருவேன்க்கா. என்னத்த பண்றா இவ்வளோட நான் நல்லா பண்ணிடுவேன்க்கா. மேடம் உங்க ஃப்ரெண்டை போய் உட்கார சொல்லுங்க மேடம். சாந்தி போய் உட்கார் போ. அக்கா நல்லா தூங்கிட்டா போலயே. ஆமா மேடம், ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணா நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். அங்க உங்களுக்கு பண்ணி விடுறேன், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. ஓசியா பண்ணி விடுறியா? ஓசியாவா? நீங்க ஒரு ஹேர் கட் பண்ணிருக்கீங்களா? அந்த ஹேர் கட்டுக்கு என்ன பேரு? இதுக்கெல்லாம் பேர் இல்ல மேடம். கொந்தலுமா கொத்தி வச்சிருக்கேன் முடிய. ஏக்கா ஏந்திரிக்கா. மேடம் முடிஞ்சிச்சு மேம். அப்பா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அக்கா சூப்பரா இருக்கீங்க அக்கா. அப்படியே ஐஸ்வர்யா மாதிரி இருக்காங்கல்ல. நீங்க வேற எனக்கு வெக்கமா வருதுங்க. உண்மையாவே அழகா இருக்கீங்க அக்கா. நன்றி மேடம். மேடம் மந்த்லி பண்ணணும் மேடம். மந்த்லி பண்ணாதான் அந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். ஓகே மேடம், எல்லா மந்த்தும் கரெக்டா வந்துடுவேன். அப்போ நான் வா. சப்பா மேக்கப்னே என்ன தெரியாதவங்களா வந்துட்டு படா படுத்திட்டு போறாங்க. நாங்க தான் மூட் அவுட் ஆக்கிட்டாங்க. டயர்டா இருக்கு, ஒரு டீ கொண்டு வாயே. என்னங்க ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதாங்க? ஆமா பெரிய ஒளி வட்டம் தெரியுது உன் பின்னாடி. வாங்க. ஒரு மண்ணு தெரியல, போய் டீ எடுத்துட்டு வா. ஆபீஸ் போய் டயர்டா வந்திருக்கா, இவளுக்கு ஒளி வட்டமா? ஒளி மட்டும் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியலையாங்க. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்கேன், இவளுக்கு ஒளி வட்டம். என்னங்க காஃபி? நீங்க பார்த்தோட உங்க மூஞ்சி அப்படியே பழங்கா மூஞ்சி மாதிரி ஆயிடும். மூஞ்சி நல்லா வருவீங்க, வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்க வேண்டியது. என்னங்க நிஜமாவே என்னைய பார்த்தா ஒன்றும் தெரியலையாங்க?
இங்க கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொடுத்து ஃபேஷியல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, காலையில் 5000 ரூபாய் கொடுத்து விட்டேனோ. கழுதை இருக்கு பத்தியா, அதை எவ்வளவுதான் குளிப்பாட்டி அதை வெயிலில கொண்டு விட்டோன்னு வையேன், அப்படின்னாலும் அது கழுத மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்றேன்னா, அது என்னதான் குளிக்க வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. அப்ப என்ன காலையில சொல்ல வரீங்க? அப்ப நான் என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நான் அதே மாதிரி தான் இருக்கேன்னு சொல்ல வரீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. நான் பாவி மனுஷன். இந்த காஃபிய டீ குடிக்க வேண்டாம், ஒண்ணு குடிக்க வேண்டாம். அட பட்னியா. ஏமா கோச்சுக்காதுமா, தெரியுதுமா, ஒளிவட்டம் பெரிய ஒளிவட்டமா தெரியுதுமா, கலர்தான் இருக்கு, அப்படியே ஐஸ்வர்யா ராய்க்கு தங்கச்சி மாதிரி இருக்கு. ஒண்ணு வேண்டாம், உங்க புகழ வேண்டாம் எனக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இல்லைன்னு புரிஞ்சுக்கிற, என்னதான் சொல்லி புரிய வைக்க உனிய? ஒன்னும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீ எப்படி இருக்கேன்னு அழகா இருக்கேன், கூட இருக்கணும்னா இருயா, எட்டி வீட்டை விட்டு போயா. இன்னும் யா போன்கிற? பொண்டாட்டியை மதிக்காதவங்கள வீட்டுல வச்சு என்ன பண்ண சொல்றீங்க? பொண்டாட்டியை தங்க தட்டுல தாங்குறாங்க. அவன் நீ ஒன்னும் தங்க தட்டுல எல்லாம் தாங்க வேண்டாம். சும்மா பேருக்கு என் மனசு திருப்திக்கு இன்னும் அழகா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மான்னு சொன்ன என்ன வாயில இருக்க முத்தெல்லாம் விழுந்துருமா, பல்லெல்லாம் கொட்டிருமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் புகழ்ந்துருக்கீங்களா? அப்ப ஆளு கழுவி கழுவி கொட்டுறதே வேலையா போச்சு. சாரிம்மா சாரிம்மா, கோச்சுக்காதம்மா கோச்சுக்காதம்மா. வீட்டுல உள்ளவங்களை மட்டும் புகழ தெரியுது, வீட்டுல உள்ளவங்களை புகழ மாட்டேங்கிறீங்க. வீட்டுல இருக்கவன்றதுனால இறக்காரமா உங்களுக்கு? தாயே மன்னிச்சிரு தாயே. மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. ஏதாச்சும் அழகா ஒருத்திய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு நானா அழகா இருந்தா போதும், மத்தவங்க கண்ணுக்கு நான் அழகா தெரிய தேவையில்லை. சும்மாதாம்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன், நீ அழகுதி தேவதல்ல. தேவதையும் கிடையாது, உங்க பிசாசும் கிடையாது. இத்தனை நாளைக்கு அவங்க ஏச்சு பேச்சு நான் வாங்கிட்டு இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க இன்சல்ட் பண்ணுவீங்க, நான் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவா? ஏமா ஏமா, நான் உன்னை இன்சல்ட்டே பண்ணலமா. வேலைக்கு போறவங்க மேக்கப் பண்ணுவாங்க, போவாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு. நீச்சா நாங்க வீட்டுல இருக்கவங்க என்ன செய்ய சொல்றீங்க? நல்ல மேக்கப் போட்டு வீட்டுல உட்காந்துட்டு சொல்றீங்களா? அப்படி இருந்தா என்ன சொல்றீங்க? வீட்டுல என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படிம்பீங்க. மேக்கப் பண்ணாம உட்காந்துட்டு இருந்தா பிச்சைக்காரி மாதிரி உட்காந்தீங்க. ஐயோ இவ்வளவு இமோஷனல் ஆயிட்டியேம்மா நீ. இமோஷனல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு புலம்பிருக்கேனே, ஏதாச்சும் மண்டையில ஏறி இருக்குமா? ஒண்ணு மண்டையில ஏறி இருக்காது. அதுக்குள்ளே வாங்கிருக்க மாட்டீங்க. ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்லு, 10 ஸ்டேட்டஸ் பார்த்து அப்படியே மனப்பாடமா சொல்ல வேண்டியது. மாதிரி மனுஷங்க இருக்க போய் தான் குடும்பங்கள் எல்லாம் பீனா போகுது. பாப்பா எப்படி தாங்க சமாதானப்படுத்துறது? உங்க வீட்லயும் இப்படிதான் நடக்குதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிய மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? சொல்றதெல்லாம் தப்பாங்க. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண.